فاستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை எதில் நாம் படித்தோம், எதில் விட்டோம், கொஞ்சம் பார்த்து ஆரம்பிங்க. 38 சூரா சாத் 28 ஆயத்து படிக்கணும் காக்கா. 38ல 28. ஆமா காக்கா. சரிமா, படிங்க. அல்லது நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்வோரை பூமியில் குழப்பம் செய்வோரை போல் நாம் ஆக்கிவிடுவோமா? அல்லது முத்தகீன்களை பாவிகளை போல் நாம் ஆக்கிவிடுவோமா? இப்ப நிராகரிப்போரை பத்தி சொல்லியாச்சு. இப்ப முத்தகீன்கள் நன்மை செய்வோரை முத்தகீன்களை பாவிமா ஆக்கிறோம். நாங்க எனக்காக என் வேலையை செய்யறவங்க, நான் சொல்லபடி நடக்கக்கூடிய மக்களை நான் காபிராகவோ அல்லது தக்குவா உடையவர்களை நாம் பாவிகளாக ஆக்கி நினைச்சிருக்கிறீங்களா? ஆக்கிடுவோமா? அப்படி செய்வோமா? நாம் அப்படி செய்வோமா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கூறுகின்றான். நபியே, பாக்கியம் பெற்ற இவ்வேதத்தை மீது அருளி உள்ளோம். நபியே, பாக்கியமுள்ள இவ்வேதத்தை நாம் மீது அருளி உள்ளோம். பாக்கியம்னா என்னன்னு தெரியும். மகத்தான ஆண்டவனுடைய அல்லாஹுடைய அருளையும் திருப்பொருத்தத்தையும் நாடி அவனை பற்றி முழு விவரங்கள் அடங்கிய இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை படித்துதான் நீங்களும் அவனை போல் பாக்கியம் பெற்றவர்களாக ஆகப் போகின்றீர்கள். அப்படி பாக்கியம் பெற்றவர்களாக ஆக முடியுமா? முடியும். ஏனென்றால் அவனே சொல்லுகின்றான், வாத்தி உல்லாஹ வாத்தி உர் ரசூல், அல்லாஹ்வையும் பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கள். அவனே சொல்லிட்டான். அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வை பின்பற்றுவது என்றால் என்ன செய்யணும், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை முழு ஆராய்ந்து கொண்டே வாருங்கள். அவனை பின்பற்றுங்க. அவன் சொல்றான். சுருக்கமாக சொல்லுகின்றேன் ஒரு விஷயத்தை. இதுவரை நான் உங்களுக்கு சொன்னது கிடையாது. அவனை பின்பற்ற வேண்டும் என்றால் ஒரே ஒரு சூறாவில் சொல்லப்பட்ட 4 ஆயத்துக்கள் போதும். அதனை நீங்கள் ஓதி உண்மையான விஷயங்களை அறிந்து கொண்டால், அதனுடைய ஞான விஷயத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் அவனை நீங்கள் பின்பற்ற முடியும். அல்லாஹ் தன் நாடியோருக்கு ஞானத்தை அளிக்கின்றான் என்று பார்த்தீர்கள். அந்த ஞானம் கொடுக்க பெற்றவர் கணக்கிலா நன்மைகளை பெற்றவர் ஆகிவிடுகின்றார் என்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஞானம் கொடுக்கப்படும். அல்லாஹ் ஞானமிக்கவன். அந்த ஞானமிக்க இறைவனிடமிருந்து இறங்கிய இந்த ஞானம் பொருந்திய முழுவதும் நிரம்பிய குர்ஆன் ஆகும். இப்படியாக ஞானத்துக்கு நிறைய ஆயத்துக்கள் இருக்கின்றன. இப்போ 112வது ஆயத்தை பாருங்க. குல் ஹுவல்லாஹு அஹத். எடுத்துக்கங்கப்பா. 112 13 112வது சூரா எடுத்துக்கிறங்க. அது சொல்லப்பட்ட 4 ஆயத்துக்களை முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். அந்த 4 ஆயத்துக்களே போதும் அல்லாஹ்வை பின்பற்றுவதற்கு. புதிய விஷயம் உங்களுக்கு இப்பொழுது சொல்லப்படுகின்றது. அவன்
அல்லாஹையும் பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கள் பல இடங்களில் குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். செய்ய வேண்டும், செய்யாமல் போக முடியாது. அப்படி என்ன சொல்லுகின்றான்? குல் ஹுவல்லாஹு அஹத், கூறும், குல் சொல்லும், அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன்தான். நபியே சொல்லும், அல்லாஹ் ஒருவன்தான். அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன், எந்த தேவையும் இல்லாதவன். யாரு உதவியும் தேவையும் எதுவுமே தேவை கிடையாது அவனுக்கு. யாரு துணையும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அல்லாஹ் சமத், சமத் என்றால் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத், அவன் பிறக்கவும் இல்லை, பிறப்பளவும் இல்லை. யாரையும் நம்ம பெத்து போற மாதிரி யாரும் அவனை பெத்து போறல, அவனு யாரையும் பெக்கல. லம் யலித் வலம் யூலத், பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. அல்லாஹ்வை யாராவது பெத்து போட்டாங்கன்னு சொல்றாங்க கிடையாதுன்னு அவன் சொல்றான். நானும் உங்களை மாதிரி பிள்ளையை பெத்து போட்டிருக்கேன்னு, மனிதரை பெத்து போட்டிருக்கேன்னு நினைச்ச வேண்டாம். லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனை போன்று எப்பொருளும் கிடையாது, எவரும் கிடையாது. அவனுக்கு நிகராக எவரும் கிடையாது. இப்படியாக அந்த சூராவில் 4 ஆயத்துக்களில் தன்னை பற்றி முழுமையாக அல்லாஹ் கூறிவிட்டான். இப்பொழுது நீங்கள், அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னை பின்பற்றுங்கள். அவனை பற்றி முழுமையாக சொல்லிவிட்டான். என்னை பின்பற்றுங்கள் என்றும் நம்மிடம் கூறிவிட்டான். என்ன செய்ய போறீங்க? இந்த 4 ஆயத்துக்கும் உள்ள என்ன விஷயம் என்று நீங்கள் புரிந்து கொண்டு எழுதுங்கள். 4 ஆயத்துக்கள் இருக்கின்றன. இதை எப்படி செயல்படுத்துவது, எந்த முறையில் செயல்படுத்துவது என்றுதான் கேள்வி. ஒவ்வொரு வார்த்தையா சொல்லுங்க. அல்லாஹ் ஒருவன் தான், கூறும் அல்லாஹ் ஒருவன் தான். இப்போதைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? நீங்க அவனை மாதிரி சொல்லணும். அடுத்தது தன்னை பற்றி சொல்றான், அடுத்தது தன்னை பற்றி சொல்றான், அடுத்தது தன்னை பற்றி சொல்றான். ஒருவன் தான் சொல்லிட்டு இப்படிப்பட்டவன் சொல்லிட்டான். இப்ப என்ன செய்ய போறீங்க? இதுவரை என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இதுவரை எத்தனை ஓதிருப்பீங்க? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இதுவரை? இந்த 4 ஆயத்துல 4 வசனங்கள்ல எதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கப்பா? இந்த மாதிரி சொல்றானு எதை புரிஞ்சுக்கிட்டீங்க? உண்மை விஷயம் என்னவென்று எப்பொழுது புரிந்து கொண்டீர்கள்? பாத்தீங்களா? இதுவரை நீங்க ஓதிட்டு இருக்கிறீங்க, அது என்னன்னு பார்க்கல. அதை பத்தி எழுதியிருந்தாலும் எத்தனையோ தடவை அல்லாஹ்வையும் பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கள் எத்தனை தடவை சொல்லிட்டேன். ஓதிருப்பீங்க. இதை தானே நீங்க பார்த்திருக்கணும். தன்னை பற்றி இவ்வாறு சொல்லுகின்றான், இதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றான். அதை பற்றி என்னைக்காவது நீங்க இதை சிந்திச்சு ஆராய்ஞ்சு பார்த்துறீங்களா? இதை அப்ப இதுதானே முக்கியமா சிந்திக்கணும். இப்ப இந்த விஷயத்தை ஓதி முடிந்தவரை உங்களால் இந்த 4 விஷயத்துக்கு பதில் சொல்லுங்க. என்ன விஷயம் அதில் அடங்கியிருக்குது, எப்படி அதை பின்பற்ற வேண்டும் என்பதை யோசித்து சொல்லுங்க. உங்களுக்கு நேரம் மிக சொற்பமா நேரம் தான் இருக்குது தைமார்களே, சொற்ப நேரம் தான் இருக்குது. ஓதுவதற்கு இந்த சொற்ப நேரம் பத்தாது. இன்னும் 100 வருஷம் உங்களுக்கு வந்தா கூட உங்களுக்கு பத்தாது. அந்த மாதிரி நிலைமையில் நாம் அனைவரும் மாட்டிக்கொண்டோம். இதிலிருந்து விடுவதற்கு
ஒரே ஒரு வழி, நீங்க ஹஜ்ஜை நிறைவேற்றினால்தான், பூர்ணமாக்கினால்தான் இது முடியும். எந்த விஷயத்துக்கு எந்த விஷயத்தை கொண்டு நான் தொடர்பு கொள்கிறேன் என்பதையும் நீங்கள் படித்து, எதுக்காக ஹஜ்ஜை செய்யணும் சொல்லும் விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்லணும். இதுதான் ஓதுகின்ற முறை. இதை செய்யாமல் நீங்கள் அல்லாஹ்வை பின்பற்ற முடியாது. தூதரை பின்பற்றுவது விஷயம் வேற. நீங்க அல்லாஹ்வை பின்பற்றலாம்ப்பா, ஒரு காலம் தூதரை பின்பற்ற முடியாது. இருந்தாலும் அல்லாஹ் சொல்லுகின்றான், தூதரையும் பின்பற்றுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை பின்பற்றுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? எப்படி பின்பற்றுவது என்பதை நீங்கள் தீவிரமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். படிங்க, வார்த்தாய் படிங்க. பாக்கியம் பெற்ற இவ்வேதத்தை உம்மீது அருளி உள்ளோம். அவர்கள் இதன் வசனங்களை கவனித்து ஆய்வதற்காகவும் அறிவுடையோர் திகிர் பெறுவதற்காகவும். பாக்கியமுள்ள வேதத்தை இறைக்கி வணங்கி பின்பற்ற வேண்டும். இதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கவா? என்ன போட்டிருக்குது? இதன் வசனங்களை கவனித்து ஆய்வதற்காகவும். கவனித்து ஆய்வதற்காகவும், சிந்தனை செய்வதற்காகவும், ஆராய்ச்சி செய்வதற்காகவும், கவனித்து சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் தான் சிந்தித்து கவனித்து என்ன சொல்லுகின்றான், என்ன மாதிரி இதில் அர்த்தம் எடுக்கணும், எப்படி அர்த்தம் எடுக்க. இப்ப செய்யாக்க ஞாபகம் சொன்ன நீங்க கவனித்து ஓதி இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் இதை சொல்லியிருப்பீர்கள், வணக்கம் கிடையாது, அந்த வார்த்தைக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, நீங்க சொல்லியிருப்பீங்க. இப்ப அல்லாஹ் எல்லாரையும் சொல்றேன், கவனித்து ஆய்வதற்காகவும், அப்புறம் அறிவுடையோர் திகிர் பெறுவதற்காகவும். அந்த அறிவுடையோர், அல்லாஹ்வுடைய இல்ம், அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ்வுடைய ஞானத்தை பெற்றவர்கள் ஜிக்ர் செய்வதற்காகவும். இந்த குர்ஆன் அரபி பாஷையை தூக்கி போட்டுட்டு முழுமையாக ஜிக்ராக நீங்கள் மாற்ற வேண்டும். இந்த குர்ஆனை, அரபி மொழியில இருக்கிற இந்த குர்ஆனை நீங்கள் அரபி தேசத்தில் இருப்பதனால், அரபி மொழி தெரிஞ்சதுனால் என்ன விஷயம் என்று அரபி மொழியில காட்டம்பா. இந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்கிறதுக்கும் செயல்படுத்துவதற்கும் தேவையான டிவைஸ் என்னன்னு கேட்டா ஜிக்ர். டோட்டலா ஜிக்ராக மாற்ற வேண்டும் இந்த குர்ஆனை. அறிவுடையவங்க தான் இந்த வேலை செய்ய முடியும். அறிவுடையவர் தான் இந்த வேலையை செய்ய முடியும். இப்ப சொல்லுங்க, அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், அறிவுடையோர்கள் ஜிக்ர் பெறுவதற்காக. எல்லோரும் கிடையாது. யார் அறிவுடைய ஆவாங்க? மூமினாய், முத்தகீனாக ஆகி, தக்குவா உடையவர்களாகி, அவர்கள் மட்டும்தான் அறிவுடையவர்கள் ஆக முடியும், தவிர மற்ற யாரும் முடியாது. இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இதுல இருந்து, இந்த ஆயத்துல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த ஆயத்துல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எதுவுமே புரியல, சொல்லவும் முடியாது, என்னன்னு சொல்ல முடியாது. இதான் குர்ஆன். நீனே அல்லாஹ்விடம் கேட்டு உன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு நீ ஒவ்வொருவரும் நாம் அல்லாஹ்வையே நோக்கி இருக்க வேண்டும், உன்னையே நோக்கி இருக்க வேண்டும். பாத்துக்கிறங்க குர்ஆன் எப்படி பேசுது, இப்ப அல்லாஹ் எப்படி பேசுறான்னு பாத்துக்கிறங்க. இந்த பாக்கியமுள்ள இறைவன் எப்படி உங்களுடன் பேசுகிறான், உங்களுக்கு உபதேசம் செய்கிறான் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் முதலில். இது இல்லாமல், இதை தெரியாமல் நான் ஓத எந்த பிரயோஜனம் கிடையாது. அரபி மொழியில் இந்த குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. ஜிக்ர் செய்வதன் மூலம்தான் கற்றுக்கொள்ள முடியும். அதுக்காக தான் அல்லாஹ் சொல்லிவிட்டான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர் என்று
54:17 தெளிவாக சொல்லிவிட்டான். 54:17, 22, 32, 40 திருப்பி திருப்பி சொல்றான். இந்த மாதிரி ஜிக்ர் செஞ்சு அறிந்து கொண்டவர்கள் யார் இருக்கின்றார்களா? செய்வோர் இருக்கின்றார்களா? இது நீங்க செய்ய வேண்டாமா? நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை எளிதாக ஆக்கியுள்ளோம். நீங்கள் ஜிக்ர் செய்யும் பொருட்டு, ஜிக்ர் செய்வதற்காக என்று தெளிவாக சொல்லிவிட்டார். இப்போ எப்படி ஜிக்ரை எப்படி மாத்துறது? அதுதானே தேவைப்படுது. ஒவ்வொரு ஆயத்துக்கும் சுஜூது ருக்கு தேவைப்படுதுப்பா. 2 கால்கள் சுஜூது ருக்கு 2 தேவைப்படுதுப்பா ஒவ்வொரு குர்ஆன் ஆயத்துக்கும். இப்ப புரிந்திருப்பீர்களே சுஜூத் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, ருக்கு எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று இப்பொழுது தெளிவாக நீங்கள் உணர்ந்திருப்பீர்களே. இதுவரைக்கும் எப்படி ஓத வேண்டும் என்ற முறையையும் இப்பொழுது நீங்கள் உங்க மனசு மாறிட்டு இருக்குமே. எப்படி ஓதுறதே தப்பா ஓதிட்டோம், ஒழுங்கா ஓத வேண்டுமே என்ற எண்ணமும் இதுவரை உங்களுக்கு ஏற்பட்டிருக்குமே. உங்களுக்கு தெளிவாக ஆயத்தின் மூலமாகவே காட்டிக் கொண்டு வருகின்றேனே. இப்ராஹிம் என்ன செஞ்சார், அதையே ரசூல் இருப்பவர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நபியே நீர் காண்பீர். அதுக்கு கண்ணால பார்க்க நினைச்சிடாதீங்க. இதயத்தால் முழுமையா உணர்ந்து கொள்வார் நபியே தன்னிடம் சுற்றி இருப்பவர்களே. எப்படிப்பட்டது? அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு அறிவிப்பு வரும். அந்த அறிவிப்பின்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இப்படிதான் குர்ஆன் ஒவ்வொரு ஆயத்துக்கும் உங்களுக்கு அல்லாஹ் பதிலளிச்சு வழியையும் அறிவிப்பான். என்னப்பா சொல்ல போறீங்க? விஷயம் மிகவும் ரொம்ப ஆழமாக போய்கொண்டிருக்கின்றது. பழைய விஷயத்திலிருந்து முழுமையா நான் மாறிவிட்டேன். மாறிவிட்டதை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். நீங்க எடுத்துக்கொள்வதற்காக அல்ல. இதை சிந்திச்சு பாருங்க, சரியா தவறா என்பதை ஆராய்ச்சி பார்ப்பதற்காக இந்த புதிய அர்த்தத்தை, புதிய நடைமுறை, வேறு வழியை, இதை விட நல்ல வழியை உங்களுக்கு காட்டுகின்றேன், சொல்லுகின்றேன். அல்லாஹ் அறிவித்ததை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் பழசே ஒண்ணுமே புரியல. எப்படி நீங்க திடீரென்று இய்யாக நஅபுதுக்கு வருவீர்கள்? புதிய விஷயத்துக்கு எப்படி வருவீர்கள்? இதை நீங்க குர்ஆனை முழுமையா ஓதி இருக்கணுமே. இய்யாக நஅபுதுக்கு குர்ஆனை திருப்பி மறுபடியும் ஒழுங்கா ரிவைஸ் பண்ணணுமே. என்னப்பா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி 7-8 தடவை ரிவைஸ் பண்ணணுமே. இது என்ன புரியுதா? இந்த ஆயத்து ஒரு ஆயத்தை புரியறதுக்கு, இய்யாக நஅபுது புரிவதற்கு. ஆகவே நேரத்தை வீணாக்க வேண்டாம், ஓதிக்கொண்டே வாருங்கள். கேட்ட கேள்விகளுக்கு பதில் தாருங்கள். குல் வல்லாஹ் அஹத் அந்த 4 ஆயத்துக்கும் பதில் சொல்லுங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இய்யாக நஅபுதுக்கு, அதுக்கும் பதில் சொல்லுங்கள். இன்னைக்கே எழுத ஆரம்பியுங்கள். உங்களுக்கு மனசில் என்னெல்லாம் அல்லாஹ் சொல்லித் தரான்னு அழகான முறையில் யோசித்து பார்த்து வெளியிடுங்கள். மக்கள் பாட்டு படிக்கட்டும். அடுத்த ஆயத்து படிக்குமா. 30. இன்னும் தாவூதுக்கு புதல்வராக சுலைமானை வழங்கினோம். தாவூத் நபியை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய மகன் நபி சுலைமானை கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. தாவூது நபிதான், அவருடைய மகன் சுலைமானும் நபிதான். சிறப்பான நம்மை வணங்குபவர் ஆவார். நம்மையே எதிர்நோக்கி இருப்பவர், நாம் யார் என்று அறிந்து கொண்டு அதிலேயே இருப்பவர். நான் எப்படிப்பட்டவன், இந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை முழுமையாக அறிந்து கொண்டு அதிலேயே தெரிந்து விட்டது. உண்மையாக யார் என்று எனக்கு தெரிந்து விட்டது, புரிந்து விட்டது. எந்த சந்தேகம் இல்லாமல் அவர்கள் இருப்பார்கள். யா அல்லாஹ், உன்னையை நான் அறிந்து கொண்டேன் என்ற நிலையில் என்ன படிச்சீங்க? படிங்க அந்த ஆயத்தை. சிறப்பான நம்மை வணங்குபவர் ஆவார். நிச்சயமாக அவர் எதிலும் நம்மையே நோக்குபவர். போதுமா? போதுமா? எதிலும் நம்மையே நோக்குபவர்.
நோக்குபவர். சிறப்பான அழகான முறையில். இப்ப புரிஞ்சிருக்குமே. இப்ப அந்த பக்கத்தை 1-4 இருங்க. இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன் என்று 1வது சூறாவுல 4வது ஆயத்தை இதுல கொண்டு கம்பைன் பண்ணுங்க. இப்போ ஒழுங்கா படிங்க. இப்ப நான் சொன்ன ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கிறேன். அந்த அர்த்தத்தை வச்சு பாருங்க. இப்போ நம்மையே நோக்குவராக இருந்தார். நீ யார் என்று முழுமையாக புரிந்து கொண்டேன். இறைவனே புரிந்து கொண்டேன். நான் உன்னையே நோக்கியிருக்கிறேன். எதையும் பத்தி கவலை, உன்னையே நோக்கியிருக்கிறேன். நீ போதும் எனக்கு. நீ ஒருவனே போதும் எனக்கு. சிறப்பான முறை, அழகான முறையில், மிக நேர்த்தியான முறையில் நம்மையே நோக்கியிருந்தார். எப்படி அவரை உயர்த்தி பேசுகிறான் அல்லாஹ் என்ற இறைவன் இந்த மனிதரை எப்படி உயர்த்தி பேசுகிறான் என்பதை கவனியுங்கள். இதில் கவனிக்கின்ற விஷயம், இதே மாதிரி நம்மளும் சுலைமான் நபி மாதிரி நாமும் இப்படியே அல்லாஹ் நோக்கி இருக்க வேண்டும். அதுக்கு என்ன வழி சொல்லித்தாயெல்லாம் ருக்கு சுஜூதையும் கற்றுக்கொடு. ருக்குவே சுஜூதை கற்றுக்கூடியல்லா உன்னையே நோக்கி இருக்க. மனசு வேற பக்கம் போயிடக்கூடாது. உன்னையே நோக்கி இருக்கணும். நான் சுற்றி இருக்கிற ஷைத்தான் கூட்டம் அவ்வளவு செயலும் என்னை விட்டு ஒதுங்கி போய்விடணும். நான் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். நான் உன்னையே நோக்கி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட அவர் இருக்கின்றார். அத சிறப்பான முறையில் அல்ல அந்த வார்த்தையை போடுகின்றான். நபி அவருக்கு, தாவூதுடைய மகனுக்கு, சுலைமான் நபிக்கு. நல்ல கவனிச்சுக்கிறங்க, வார்த்தையில கவனிச்சுக்கிறங்க. இதே மாதிரி நாம் இருக்கணும். எந்த அர்த்தத்துல, எந்த விஷயத்திலும் எதிலும் நம்மையே நோக்குபவர். பாத்தீங்களா? இந்த மாதிரி நம்ம எப்ப செய்ய போறோம்? எப்ப செய்ய போறோம்? கேட்கிறோம். சரி, எப்ப செயல்படுத்துறது? எப்ப செயல்படுத்துறது? சொல்லுங்களேன். இதை செயல்படுத்துவதற்கு நீ என்னைக்காவது நாம் எந்த முயற்சியாவது செய்தோமா? இல்லையே. அரபி மொழியை படிச்சுட்டே உட்காந்துக்கிறோம். விஷயம் கேட்ட இந்த ஆயத்தை காட்டிடுறீங்க. ஆயத்தை காட்ட விஷயம் முடிஞ்சு போச்சு உட்காந்துக்கிறீங்க. சரி, ஆயத்தை காட்டணுமே, இதுவும் செய்யணும் நம்ம, அந்த எண்ணம் ஒன்று வரல. அது செய்யறதுக்கு தான் ருக்கு சுஜூத். இப்ப புதிய விஷயத்தை இன்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அல்லாஹ்வின் கிருபையால் அதை அடைவதற்கு நீங்கள் தூய்மை முக்கியம். அந்த தூய்மையான வாக்கியத்தை, அல்லாஹ்வுடைய பாக்கியம் பெற்ற இந்த குர்ஆனை, பாக்கியம் பெற்ற இறைவனிடம் வந்த இந்த குர்ஆனை நீங்க அறிவதற்கு நீங்க பாக்கியசாலிகளாக ஆக வேண்டும். என்ன பாக்கியசாலி? தூய்மை உடையவர்களாக ஆக வேண்டும். சொல்லுங்க, இப்ப சரியா தவறா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. தூய்மைக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பாருங்க. தூய்மைன்னா என்ன செய்ய வேண்டும் என்றே இன்று வரை தெரியாது. தூய்மைன்னா என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியாத குர்ஆன் பாட்டுக்கு அப்படியே கிடக்குதுப்பா. அது சம்பந்தம் இல்லாத பேச்சு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்ப இன்னைக்கு அதான்ப்பா இவ்வளவு வந்துட்டு இருக்குது. எல்லாமே உலக ஆசையின்படி, ஷைத்தான் வழி காட்டியபடி, அவனுடைய அறிவுரையின்படி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோமே தவிர, இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு ஆயத்தையும் நாம் செயல்படுத்தவில்லை. செயல்படுத்துவதற்கு இய்யாக்க நஅபுதை செய்தது கிடையாது. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இது சும்மா ஏதோ படிக்கிறாரு அர்த்தம் பேச்சு கிடையாது. அவ்வளவு சிந்திக்கக்கூடிய விஷயம். நான் சொல்லிக் கொண்டிருக்க அளவு சிந்திக்கக்கூடிய விஷயம். நீங்க ஒவ்வொருத்தரும் சிந்தனை செய்து உண்மையான அர்த்தத்தையும் ஞானத்தையும் அல்லாஹ்விடமிருந்து அடையாமல் ஜிக்ர் அடைய முடியாது. அறிவுடையோருக்கு இது ஜிக்ராக இருக்கின்றது. இப்பதான் பாத்தீங்க. அந்த அறிவு யாருக்கு கொடுப்பாங்க?
யாருக்குப்பா கொடுப்பான் அந்த அறிவை? நீங்க தூய்மை எந்த தான் கொடுப்பான்? தூய்மை இல்லாதத்துக்கு கொடுப்பாதாவ? நீங்க சொன்னீங்களே யோசிச்சு பாருங்க, யாரு கொடுப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். அப்ப நம்ம என்ன செய்யணும்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், அதே பாருங்க, என்ன செய்யணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படியா யோசிச்சு பாருங்களேன். நீங்களே யோசிச்சு பாருங்கப்பா. ஒவ்வொருத்தரும் தன்னந்தனியே சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயம் தான் இந்த குரான், இந்த புத்தகம். அடுத்த ஆயத்து 31. நன்கு பயிற்சி அளிக்கப்பட்ட உயர்ந்த குதிரைகள் மாலை நேரத்தில் அவர் முன் கொண்டு வரப்பட்ட பொழுது. நல்ல குதிரை, போர் செய்யறதுக்கு நல்ல குதிரைகள் வேணும். நல்ல திட்டமான ஆரோக்கியமான குதிரைகள் வேணும். வேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் வேணும். அந்த குதிரைகள் அவரிடம் ஈவினிங் டைம்ல அழைத்து வந்தாங்க. நம்ம குதிரையெல்லாம் காட்டுறாங்க ராஜாவுக்கு. வேலை ஆட்கள் குதிரை ஓட்டு ராஜா நிறுத்துறாங்க, குதிரையை நிறுத்துறாங்க. 32. நிச்சயமாக நான் திரைக்குள் மறைந்து விடும் வரை என்னுடைய இறைவனை ஜிகிர் செய்வதை விட்டும் இந்த நல்ல பொருட்களின் மேல் அதிக அன்பு பாராட்டி விட்டேன் என அவர் கூறினார். ஈவினிங் டைம் வந்துடுச்சுப்பா. ஈவினிங் டைம் மறைய போகுது. இந்த குதிரையுடைய படைப்பு, அதன் அழகு, அதன் உடம்பை பார்த்து அதுலேயே மனசு லயிச்சிட்டார். அதை தட்டி தடை கொடுக்க இதுலேயே மனசு போயிடுச்சு. டைம் பாஸ் ஆயிடுச்சு. ஜிக்ரு செய்யக்கூடிய நேரத்தை மறந்துட்டு இந்த ஆண்டம் கொடுத்த உலக பொருள் மீது அதிகமாக அன்பை செலுத்தி விட்டார் நபி சுலைமான். இதான் அவர் செஞ்சது. 33. என்னிடம் அவற்றை திரும்ப கொண்டு வாருங்கள். இப்போ அவற்றின் பின்னங்கால்களையும் கழுத்துகளையும் தடவி கொடுத்தார். எதுக்குப்பா? இந்தப்பா, இந்த குதிரை தீட்டு போயிருப்பா, நான் பெரிய தப்புன்ட்டேன்ப்பா என்று சொன்னா குதிரை கொண்டு போயிட்டாங்க வேலை செய்யாளுங்க. இருந்தாலும் மனசு நம்ம ஏன் அந்த குதிரை மேல போய் கோவத்தை காட்டணும்? பாவம், அது அன்பா நிக்குது. குதிரை திருப்பி கூட்டி வாங்கப்பா. கூட்டி வந்ததை முதுகுலையும் தொடையில தடை விட்டு திருப்பி அனுப்பிவிட்டார். நம்ம ஏன் செஞ்ச தப்புக்கு இந்த குதிரை மேல கோவத்தை காட்டணும்? அன்பை காட்டுறதுக்கு கோவத்தை காட்டினா மிருகம் தெரியும். அன்பு காட்டானா கோவத்தை காட்டான்னு எல்லா மிருகங்களுக்கும் தெரியும். அதுக்காக அது கோச்சே கூடாது என்பதற்காக குதிரை கொண்டு வாங்கப்பா, தடை விட்டுட்டு திருப்பி கொண்டு போயிருங்கப்பா என்று சுலைமான் கூறினார். 34. இன்னும் நாம் சுலைமானை திட்டமாக சோதித்தோம். இன்னும் இப்போதான் சுலைமான அல்லாஹ் சோதிக்கின்றான். திட்டமாக சோதித்தோம். அவருடைய அரியணையில் ஓர் முண்டத்தை எறிந்தோம். அவர் இருக்கும் அந்த சிம்மாசனம், அந்த ராஜா உட்கார சீட், சேர், அது ஒரு முண்டத்தை தூக்கி போட்டான். முண்டம் என்றால் என்ன? தலையில்லாதான் முண்டம் சொல்லுவாங்க, அப்படிதானே? எனக்கு தெரியாது. ஒரு முண்டத்தை எறிந்தோம். ஆகவே அவர் நம்மளவில் திரும்பினார். இந்த மேல ரொம்ப ஆசை வைக்க கூடாதுப்பா, இப்ப தப்பான காரியம்பா என்று அவர் நினைத்து உடனே ஆண்டவன் பக்கம், அல்லாஹ் பக்கம் திரும்பினார். 35. என் இறைவனே, என்னை மன்னித்தருள்வாயாக. அன்றியும் பின்னர் எவருமே அடைய முடியாத ஓர் அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடை அளிப்பாயாக. நிச்சயமாக நீயே மிக பெரும் கொடையாளி ஆவாய் என கூறினார். அவர் கேட்ட துவா இப்படி இருக்குதுப்பா. என் பாவங்களை மன்னிச்சிரியாலான்னு கேட்கிறார். அந்த குதிரை மேல அன்பு காட்டி நான் ஜிக்கு செய்ய மறந்துட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன். இது மேல ரொம்ப ஆசை வச்சுட்டேன். அப்புறம் நான் அரியணை மேல ஆசை வச்சுட்டேன். அது பெரிய தப்பு. என்னை மன்னித்து அருள்வாயாக. அப்ப என்ன கேக்குறாங்க? இதுவரை பின்னர் எவருமே அடைய முடியாத ஓர் அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடை அளிப்பாயாக.
எனக்கு பின்னர் எவருமே அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடையாக அளிப்பாயாக. எனக்கு பின்னர் எவரும் இந்த மாதிரி அரசாங்கத்தையோ ஆட்சி பண்ணதே கிடையாது, முடியாது என்ற எண்ணத்தோடு எனக்கு வேண்டும், எனக்கு அளிப்பாயாக என்று திடீரென்று இந்த மாதிரி ஒரு துவாவை அவர் கேட்டார். இது கேட்டது, அவர் கேட்டது சரியா தவறா என்று நீ யோசிச்சு சொல்லுங்க. எந்த வகையில் இது தவறு? அது எந்த வகையில் நாம் இவரை பார்த்து நாம் வேற வழியில் துவா செய்ய வேண்டும் என்று சொல்ல போகின்றீர்களா? யோசித்து பதில் போடுங்க. தவறு கிடையாது. அடுத்தது கேட்டார். நீயே மிக பெரும் கொடையாளி ஆவாய் என கூறினார். மகத்தான கொடையாளி, பிலாந்தரிஸ்ட், அள்ளி தரக்கூடிய பெரிய கொடையாளி நீதான் என்று பிரார்த்தனை செய்தார். 36 ஆகவே நாம் அவருக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். இப்படி கேட்டதனால் முதலில் அவர் காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். யாருக்கு? சுலைமான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் காற்றை வசப்படுத்தி கொடுத்த நபி அல்லாஹ் இவருக்கு அளித்தான். இது ஒரு பெரிய பாக்கியம். காற்றை வசப்படுத்தி கொடுத்த 4 இவருக்கு சுலைமானுக்கு முந்தியும் கிடையாது. சுலைமானுக்கு அப்புறம் இன்று வரை காற்றை வசப்படுத்தி கொடுத்தால் யாரும் கிடையாது. அந்த பாக்கியத்தை அடைந்தவர் இன்று வரை சுலைமான் இருக்கின்றார். ஆனால் நீங்கள் நினைத்தால் இதைவிட மேன்மையான ஞானத்தையும் சக்தியையும் நீங்கள் அடையலாம். அதோட ஒருத்தருக்கு கொடுத்த பார்த்து இது எனக்கு வேண்டும் என்று கேட்க கூடாது. இதுதான் இந்த புத்தகத்தின் முதல்தரமான அறிவுரை. யாருக்கு எதை கொடுத்தேனோ எனக்கு இதே போல வேண்டும் என்று மட்டும் சொல்லவே கூடாது, கேட்கவும் கூடாது. எனக்கு இதுக்கு இது மாதிரி இந்த ஆளுக்கு கொடுத்தே ஆள, எனக்கு அதே வேணும், அதே மாதிரி எனக்கு அதே மாதிரி எனக்கு அதே மாதிரி எனக்கு வேணும் என்று ஒரு கால் நீங்க அல்ல கேட்கவே கூடாது. அதை விட மேன்மையானது எனக்கு தா. இதுதான் குரானை ஓதி அல்லாஹ்வை கேட்கக்கூடிய விஷயம். அதை விட மேன்மையானது. இவரை போல் வாழ வேண்டும், அவரை போல் வாழ வேண்டும் பேச்சு இஸ்லாத்தில் கிடையாது. உன்னை போல் யாரும் வாழ்ந்ததில்லை, உன்னை போல் யாரும் செய்ததில்லை என்ற பாக்கியத்தான் அடையணும். அதான் அல்லாஹ் விரும்புறான். இதுக்கு பேர் தான் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். இதுதான் குர்ஆன் ஆரம்பத்திலே ஆரம்பிக்குது. உண்மையான முத்தகீன்களுக்கு வழிகாட்டி அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார். இதை விட ஏதாவது இருக்குதா? இல்லை. காற்றை வசப்படுத்தி கொடுத்தாச்சு. அதை விட ஸ்பீடா போற நம்ம இருக்குதா? அடிக்காது, வேகமா அடிக்குது. அதை விட ஸ்பீடா போறதா இருக்குதா? கேளு. இருக்கு, நான் காட்டுறேன், நல்லா சொல்றோம். இதான் மறைஞ்சிருக்கிற விஷயம். மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்னு படிச்சு பார்த்துட்டு ஆரம்பிச்சு படிச்சீங்க. இன்றைக்கு அர்த்தம் தெரியாது, அது என்னன்னே தெரியாது. புரிஞ்சுக்கிறீங்க? எப்படி எல்லாம் எழுதிக்கிறீங்க, எழுதிட்டு வா. இப்படியாக தான் நீங்க ஓதணும் எழுதணும் எல்லா வேலையும் செய்யணும். இப்போ இந்த ஆயத்தை முடிச்சிருங்கம்மா. அது அவருடைய கட்டளைப்படி அவர் நாடிய இடங்களுக்கெல்லாம் இலகுவாக அவரை சுமந்து சென்று கொண்டிருந்தது. அவர் கட்டளை காற்றை வசப்படுத்தி கொடுத்து விட்டான். அவர் சொல்லிய கட்டளைப்படி அவரை சுமந்து கொண்டு இலகுவாக கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த 10,000 20,000 மைல் தூர ஊர் இருக்குதா, கண்ணிமைக்கும் நேரத்தைங்க காற்று ஸ்பீட் போய் உங்களை சேர்த்து விட்டு அந்த மாதிரி அவர் பிரயாணம் இருந்தது. சுலைமான பிரயாணம் காற்று ஏறி உட்கார வேண்டாம், செகண்ட் போய் எந்த இடத்துக்கு போமோ அந்த இடத்துல போய் இறங்கிடும். அவரை ஸ்பீடை கூட்ட வேண்டியதுதான், போய் இறங்கிடும். ஸ்பீடை குறைவு. காரில் நீங்கள் ஸ்பீடு குறைக்கிங்க கூட்டுறீங்களோ அதே போல சுலைமானுக்கு அவர்கள் வசப்படுத்தி கொடுத்துட்டான்.
சுலைமான். இது மேல ஆசை இல்லை அவங்களுக்கு. என்ன பெரிய சுலைமான்லாம் இந்த மாதிரி பாக்கியத்தை பெற்றாரு. நாம கிடைக்குமா கிடைக்காத சந்தேகத்தை உட்காந்துருக்கிறோம். இது நடக்குமா நடக்காதான் சந்தேகத்தை உட்கார்ந்து, இதை உண்மையா பொய்யா என்ற கடைசி தீர்மானம் உட்கார்ந்து நம்மள ஒத்து வராதுப்பா அப்படின்னு நீங்க உட்காந்து மனிதர்கள் சொன்னாங்க. இதை நம்மளாம் முடியாது, சுலைமான் செஞ்சாரு, அதுக்காக நம்மளாம் செய்ய முடியுமா? அப்படி இவனே தன்னை கேட்டு தனக்கு பதில் சொல்லிட்டு ஆத்தோடு உட்காந்து புறா மூட்டு உட்காந்து. இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. சரி, என்னோட இப்போ இதை எடுத்துக் கொள்கின்றேன். பிஸ்மில்லாஹ். அடுத்த வாரம் ஒழுங்கா சந்திப்போம், பேசுவோம். பேசியவரை நீங்க உங்களுடைய பதிலை தாராளமாக எழுதுங்கள். பிஸ்மில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.